புதிய அரசியல் கட்சியை தொடங்குகிறேன், அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவேன் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் காவல்துறையில் பணியாற்றிய போது தன்னுடைய செயல்பாடுகளால் மக்களை கவர்ந்தவர். அதன் பிறகு காவல்துறையில் வகித்த உயர் பதவியெல்லாம் விட்டுவிட்டு பாஜகவில் சேர்ந்தார். தமிழ்நாடு பாஜக தலைவராக பொறுப்பு வகித்தார். தன்னுடைய அதிரடியான பேட்டிகளால் எப்போதுமே லைம்லைட்டில் இருப்பார் திரு அண்ணாமலை அவர்கள். இளம் வயது என்றாலும் கூட அவருடைய அரசியல் பேச்சு ஒவ்வொன்றும் தரமானதாக இருக்கும். கட்சியை தாண்டி தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு என்றே தனியாக லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியாக நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடவில்லை. அப்போது முதலே அவர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் உலா வந்தது. ஆனாலும் தேர்தல் பணியை மட்டும் அவர் பார்த்தார். இந்த சூழலில் தான் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருப்பதாக கடந்த ஒரு வார காலமாகவே யூகங்கள் உலா வந்தன. இதைத் தொடர்ந்து அண்ணாமலை டெல்லி சென்று பாஜக தலைவர்களை நேரில் சந்தித்தார். அப்போது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டதாகவும் சொல்லப்பட்டது. தற்போது அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிவிட்டது. இந்த நிலையில புது கட்சி பற்றிய அறிவிப்பை அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் என்னுடைய கருத்துக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை, எதிர்காலத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தான் தொடங்க இருக்கக்கூடிய புதிய கட்சி தேர்தலில் அந்த கட்சி எப்போது போட்டியிடும், பாஜக தலைமையுடன் தனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்ன, ஏற்கனவே அரசியலுக்கு வருவதாக சொன்ன ரஜினியுடனான தன்னுடைய உறவு பற்றியும் அண்ணாமலை அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். அதன்படி அந்த வீடியோவில் அவர் பேசின ஹைலைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல பாஜகவிலிருந்து விலகுறேன்னு போன வருஷமே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாராம். அதாவது பாருங்க, 2025 டிசம்பர் 4ஆம் தேதியிலேயே பாஜகவிலிருந்து விலகுவதாக நான் கட்சி தலைமைக்கு சொல்லிவிட்டேன், ஆனால் அவங்க தேர்தல் முடிந்து போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கலாம். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்கிறேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில் கத்தி கூச்சல் போடாமல் மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்றைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் 2020 பாஜகவில் சேர்ந்தார். அந்த பாஜகவில் இணைவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை அழைத்தார். ஆனால் அப்போது அவருடைய இயக்கத்தில் சேர நான் மறுத்துவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த காட்சியும் பார்க்கலாம். திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன், அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃப்ளிக்ட் இங்கே இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃப்ளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானித்தார். ரஜினி அழைத்தும் தான் போகவில்லை என்று அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவில் குறிப்பிட்டார். அதே போல தற்போது அரசியல் கட்சியை தொடங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அரசியல் இயக்கத்தை முதல்கட்டமாக தொடங்குறேன், அது கட்சியாக மாறும், அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிடும் என்றும் அண்ணாமலை அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார். அதை பார்க்கலாம். இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூமெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம்.
இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தான் தொடங்க இருக்கும் கட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, தன்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எம்எல்ஏ எம்பி அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன் தலைவர் கூட நிரந்தரம் கிடையாது, எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்படும், புதியவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், இதுதான் தன்னுடைய கட்சியின் சிறப்பம்சம் என்று அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டினார். பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேர்த்துக்கு நாம் இருக்கோம். 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நம்ம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். அந்த வீடியோவிலேயே அண்ணாமலை அவர்கள் வி த லீடர் அப்படின்னு அந்த பெயர் கொண்ட ஒரு இயக்கத்தை அறிமுகம் செய்து, அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், தன்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து தேர்தல்களிலையுமே அரசியல் பயிற்சி பெற்ற பிறகே வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுவாங்க. அதாவது இந்த நாட்டு பற்றிய பிரச்சனை, குறிப்பாக அந்த வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுறாங்களோ, எந்த மாவட்டத்தில் போட்டியிடுறாங்களோ, அந்த மாவட்டத்தை பற்றி அந்த பயிற்சிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்கே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். www.vtheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. vtheleader.orgல நீங்க உங்களைய வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். நாம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரக்டா எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வர போறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வி த லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்கே நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸில் நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள ஷேப் பண்ணி, ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்களை கொண்டு வர போறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. இந்த நேரத்தில் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பு இருந்தமைக்கு நன்றி. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகளில் முதலமைச்சராகிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு, அது நடைமுறையில் சாத்தியமானது தெரிஞ்சுதான் இப்போ அண்ணாமலையும் இது போன்ற ஒரு புதிய கட்சி என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாரா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஜயோடைய வெற்றி புதிய வரவான அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, விஜய்க்கும் திமுகவுக்கும், அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா வெறும் பேரு மட்டும்தான் வித்தியாசம். இந்த தமிழ் படம் ஒரு படத்துல சிவா மாறு வேஷம் போறன்னு சின்னதா மறு வச்சு வரல, அந்த மாதிரிதான் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ ஆப்போசிட், இப்ப விஜய் வேண்டாம் அப்படின்னு நினைத்தா ஒரு களம் ஓப்பனா இருக்கு. அது முன்பு அதிமுகவின் களமாக இருந்தது. அந்த களத்தை நோக்கிதான், அந்த வாய்ட் ஸ்பேஸை நோக்கிதான் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள் புதிய கட்சியின் மூலமாக இறங்கி இருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டேக் ரஞ்சித். இல்ல ரஜினி அழைத்தும் தாம் போகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கான செய்தியா, இல்ல பாஜக தலைமைக்கு அவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்புறாரா? இல்ல, ரஜினி வரமாட்டார்னு சொல்லி அவர் கோவமா பிலீவ் பண்ணார். அதுதான் தவிர பாஜகக்கான செய்தி கிடையாது. ஏன்னா ரஜினி வரமாட்டார்னு அவர் நினைச்சார். when he joined in September, I think செப்டம்பர் மாசம் தான் ஜாயின் பண்ணான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. அப்போ ஜாயின் பண்ணும்போது ரஜினி வரமாட்டான்னு சொல்லி இவர் ஃபார்மா பிலீவ் பண்ணார் அண்ணாமலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் he said no to ரஜினின்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட தமிழக அரசியலில் புதிய அரசியல் கட்சிக்கான தேவை இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவரோ எம்எல்ஏவோ எம்பியோ யாருமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, புதியவர்கள் தான் வந்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது கடந்த காலங்களில் இந்த அரசியலில் இது இருந்தது தானா, இல்லை புதிய பாணியா? இல்ல, இப்போ என்னன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த தாவேக அரசாங்கத்தை பொறுத்து நிறைய யங்ஸ்டர்ஸ் புதியவர்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அது இன்னொரு நம்பிக்கையை அவருக்கு ஏற்படுத்துது. இப்போ அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா
வாட் ஆர் த திங்ஸ் அப்படி யோசிக்கும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்ப நான் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆயிட்டேன்னா எனக்கு அது ஆசை கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நான் ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்னா நான் தான் இந்த தொகுதி ஒரு நிரந்தர எம்எல்ஏ ஒரு இது கொண்டு போறாங்களே, இதுவே ரொம்ப தப்பு. இந்த கல்ட் பிராக்டிஸ்ல இது ஒரு மிகப்பெரிய கல்ட் பிராக்டிஸ். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அதை சொல்லியிருந்தா ரொம்ப நல்ல மூவாக பார்க்கப்படுகிறது. காமன் மேன் இன்டு பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3.5 hours ஆகுது, அதுக்குள்ள 5 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்ற போது இட்ஸ் a very big massive numbers நான் பாக்குறேன். ஓகே, அந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து போட்டியிடுவதற்கு முன்பாக அந்த வேட்பாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஒரு அரசியல் பயிற்சி வழங்கப்படும் சொல்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு முறை? நீங்க எம்எல்ஏவா எதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறீங்க? அந்த மக்களுக்கு சேவை செய்யுது. அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமையே இன்னைக்கு தாவேக அரசாங்கத்துல ரீல்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க தவிர ரியல் மினிஸ்டரா நிறைய பேருக்கு இல்ல. இப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னவா இருந்தது? ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அது வந்து தாவேகா சைடு எதுவுமே கொடுக்கல. இப்போ அகைன் தாவேகால இருந்து ஒரு டிஃபரன்சியேஷன் வேணும் அப்படின்னா நிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் என்ன பண்ண போறான் அந்த இடத்துல, வாட் இஸ் இஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது தெரியணும். அதற்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலி எல்லா கட்சிகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பாஜகல இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. இஃப் ஐம் நாட் ராங் வந்து சந்திரபாபு நாயுடு டிடிபியில வந்து இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு, ஆனா அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இது வந்து போட்டியிடுறதுக்கு முன்னாடி பண்றது வந்து இன்னொரு தெளிவு பறக்கும். நாளைக்கு அந்த கேண்டிடேட் வந்து ஓட்டு கேட்கும் போது ப்ராப்ளம் சென்ட்ரிக்கா போய் இது ரிசால்வ் ஆகல, இது பண்ண முடியல, இது நான் வந்தா பண்ணி தருவேன்னு சொல்லி வரும்போது இன்னொரு பாசிட்டிவான அப்ரோச் இது வந்து கிடைக்கும். அவருடைய மொத்த அறிவிப்பிலே வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் நான் நினைக்கிறேன். தன்னுடைய கருத்துக்கு கட்சி மேலிடம் வந்து செவிசாய்க்கவில்லை அப்படின்னு ஆரம்பத்தில் அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. ஆனால் அதே வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சிகளை போலத்தான் நான் பாஜகவையும் பார்ப்பேன், தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் எனக்கு இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. இது பாஜக மீதான அந்த கோபத்தின் வெளிப்பாடா இல்லை அதை இல்லைன்னு சொல்ல வர்றாரா? நான் அது ரொம்ப பழசுன்னு பாக்குறேங்க. அவருக்கும் பாஜகவுக்கும் இது தொடர்பு வந்து முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். அவருக்கும் பாஜகவுக்கு என்ன நடந்தது, பாஜகவும் அவருக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக அருண் சிங் அவர்கள் சொல்லிட்டாரு, இவர் வந்து இவரோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இவரும் தன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து போட்டாரு. இது ஸ்பாட்டட் அவே. அப்போ இனிமேட்டு பழசுல வந்து அதுக்காக பண்றாரா இதுக்காக பண்றாரான்னு கேட்கறது ரொம்ப நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். He will do a clean politics, he will do a clear politics. As I know very personally, அவர் வந்து யாருமே பர்சனலா வந்து அட்டாக் பண்ணணும் அதெல்லாம் நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேயர்களே, தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுகின்றது. அதே நேரத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆண்டு கொண்டிருந்த நிலையில் புதுவரவான தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புதிய கட்சி எதிர்வரக்கூடிய தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.